ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் பிப்ரவரி 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மகா சிவராத்திரி. ஒரே ஒரு ஸ்பூன் விபூதியும் கூடவே இந்த ஒரு கட்டையையும் நீங்க கையில வச்சுக்கிட்டு இந்த ஒரு பரிகாரத்தை பண்றதால உங்களோட தலையெழுத்தே மாறும். அது என்ன வழிபாட்டு முறை, அதை எத்தனை மணிக்கு மகா சிவராத்திரி அன்னைக்கு பண்ணணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப மகா சிவராத்திரி தினத்துல விபூதியையும் கட்டையையும் வைத்து என்ன பரிகாரம் செய்ய போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். சிவபெருமானுக்கு உரிய முக்கியமான விரத நாட்கள்ல வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய அற்புதமான ஒரு நாள் தான் இந்த ஒரு மகா சிவராத்திரி. மாதம் மாதம் நமக்கு சிவராத்திரி வரும். பிரதோஷங்களுக்கு கூட நம்ம முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடு செய்வோம். தேய்பிரை பிரதோஷம், வளவிரை பிரதோஷம் ரெண்டுத்துக்குமே அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். ஆனா நார்மலா வரக்கூடிய சாதாரணமாக வரக்கூடிய சிவராத்திரிக்கு பெருசா முக்கியத்துவம் கொடுத்து வழிபடுறது கிடையாது, கண் விழிக்கிறது கிடையாது. வருஷா வருஷம் தை மாதத்துல வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தசி திதி, சதுர்த்தி திதி கிடையாது, சதுர்த்தசி திதி, அதுதான் மகா சிவராத்திரி. அப்படிப்பட்ட தை மாத தேய்பிரை சதுர்த்தசி இந்த வருஷம் நமக்கு பிப்ரவரி 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கு. மகா சிவராத்திரி அப்படின்னாலே இரவு நேரத்துல வழிபடக்கூடிய அற்புதமான வழிபாட்டு முறை. அப்பேற்பட்ட இந்த ஒரு தேய்பிரை சதுர்த்தசி திதி பிப்ரவரி 15ஆம் தேதி மாலை 5:51 தான் ஆரம்பிக்குது. அது மறுநாள் மாலை, அதாவது திங்கட்கிழமை மாலை 6:26 வரைக்கும் இருக்கு. எப்படி பார்த்தாலும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கெல்லாமே உங்களுக்கு அந்த மகா சிவராத்திரிக்கான சதுர்த்தசி திதி பிறந்துடும். மகா சிவராத்திரி அப்படிங்கும்போது இரவு நேரங்கள்ல நம்ம வீடு பக்கத்துல கூடிய சிவாலயங்கள்ல 4 கால பூஜைகள் நடக்கும். முதல் கால பூஜை அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி 15ஆம் தேதி மாலை 6:11 ஆரம்பித்து இரவு 9:23 வரைக்கும் நடக்கும். இரண்டாம் கால பூஜை இரவு 9:23 இருந்து நள்ளிரவு 12:35 வரைக்கும் நடக்கும். மூன்றாம் கால பூஜை நள்ளிரவு 12:35 ஆரம்பித்து அதிகாலை 3:47 வரைக்கும் நடக்கும். கடைசி கால பூஜை, அதாவது 4ஆம் கால பூஜைன்னு சொல்லுவாங்க. இது அதிகாலை 3:47 ஆரம்பிச்சு காலை 6:59 வரைக்கும் நடக்கும். குறைந்தது ஒரு கால பூஜையும் 3 மணி நேரங்கள் நடக்குமாம். இதுல இந்த 3ஆம் கால பூஜை ரொம்ப விசேஷம். அத நிஷித்த கால பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. நள்ளிரவு 12:00 இருந்து 3:30 வரைக்கும் நடக்கக்கூடிய பூஜை. இந்த ஒரு பூஜையில தான் பார்வதி தேவி கலந்துகிட்டு அவங்க சிவபெருமான வணங்கி அவங்க வேண்டின வரங்களை பெற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த 3ஆம் கால பூஜை முடிஞ்சவங்க முதல் நாள் மாலை, அதாவது ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி 15ஆம் தேதி மாலை 6 மணில இருந்து திங்கட்கிழமை அதிகாலை 6 மணி வரைக்கும் 4 பூஜையிலும் கலந்துக்கலாம். அப்படி கலந்துக்க முடியாதவங்க 3ஆம் கால பூஜையில கலந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது ரொம்ப விசேஷம். 4 பூஜைகளையும் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நீங்க சிவபெருமான வணங்கி நீங்க பவர்ணை பண்ணி உங்க விரதத்தை முடிச்சுக்கலாம். எப்படி பார்த்தாலும் திங்கட்கிழமை மாலை 6:26 வரைக்கும் நமக்கு சதுர்த்தசி இருக்கிறதால கோவில்ல பூஜை பண்றத நீங்க ஞாயிற்றுக்கிழமை இரவுல இருந்து திங்கட்கிழமை அதிகாலை வரைக்கும், பூஜை அறையில வீட்டுல பூஜை பண்றத திங்கட்கிழமை மாலை 6:20 வரைக்கும் நீங்க பண்ணிக்கலாம். எப்படி பார்த்தாலும் திங்கட்கிழமை சோமவாரம் சிவபெருமானுக்கு உகந்ததுதான். இப்படி எக்கச்சக்கமான விசேஷங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த ஒரு மகா சிவராத்திரி தினத்துல இப்ப நம்ம பண்ணக்கூடிய இந்த ஒரு பரிகாரம். சரி, இந்த பரிகாரத்தை எப்ப பண்ணலாம்? ஞாயிற்றுக்கிழமை மாலை ஒரு 6 மணிக்கு மேல, அதாவது சதுர்த்தசி பிறந்ததுக்கு நாங்க கோவிலுக்கு வந்து இரவு 8 மணிக்கு மேல தான் போக போறோம் அப்படிங்கிறவங்க தாராளமா மாலை ஒரு 6:30, ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து 4:30 ராகு காலம். ராகு காலம் முடிஞ்சு ஒரு 6:30 மணிக்கு மேல வீட்டோட பூஜை அறையில சிவபெருமானுக்கு பூஜை பண்ணிட்டு அந்த நேரத்துல இந்த பரிகாரத்தை பண்ணலாம். ஒருவேளை நாங்க மாலை ஒரு 6:30 கோவிலுக்கு போயிடுவோம், போய் நாங்க 4 கால பூஜையெல்லாம் முடிச்சுட்டு திங்கட்கிழமை அதிகாலை தான் வருவோம் அப்படிங்கிறவங்க திங்கட்கிழமை கூட நீங்க பண்ணிக்கலாம். ஏன்னா திங்கட்கிழமை மாலை 6:26 வரைக்கும் நமக்கு சதுர்த்தசி இருக்கு. எந்த நேரத்துல பண்ண போறீங்க அப்படிங்கிற முடிவு பண்ணிட்டு சதுர்த்தசி திதி, அதாவது தேய்பிரை சதுர்த்தசி திதி முடியறதுக்குள்ள இந்த பரிகாரத்தை பண்ணிடுங்க. இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள், முதல் முக்கியமான பொருள் ஒரே ஒரு ஸ்பூன் விபூதி. விபூதி அப்படிங்கிறது சிவபெருமானோட அடையாளம் அப்படின்னே சொல்லலாம். எந்த கோவிலுக்கு போனாலும் எந்த சிவாலயத்துக்கு போனாலும் நமக்கு கொடுக்கக்கூடிய முதல் பிரசாதம் என்ன? திருநீர் தான். நீரில்லா நெற்றி பாழ் அப்படின்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு அவரை வணங்கிட்டு நீங்க பெருசா வேண்டுதெல்லாம் வைக்கல, பெருசா வணங்கல அப்படின்னாலும் அங்க பிரசாதமாக தரக்கூடிய விபூதியை நீங்க நெத்தில இட்டுக்கிட்டு ஓம் நமச்சிவாயன்னு சொன்னாலே உங்க மனசுக்குள்ள என்ன பிரச்சனை, என்ன குறை இருக்கோ அதை வந்து சிவபெருமானுக்கு கேட்குமாம். அதுதான் சிவபெருமான் கோவில கொடுக்கக்கூடிய அந்த திருநீருக்கு இருக்கக்கூடிய அந்த விபூதிக்கு இருக்கக்கூடிய அபார சக்தி. அப்பேற்பட்ட விபூதி திருநீரை நீங்க தயார் செஞ்சு வச்சுக்கணும்.
இதுக்காக நீங்க புதுசா வாங்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. ஏற்கனவே உங்க வீட்ல பழைய விபூதி வச்சிருப்பீங்க. நீங்க தினமும் பயன்படுத்துறதுக்காக வச்சிருப்பீங்கல்ல. அந்த விபூதிய இப்ப சிவகடாட்சம் நிறைந்த விபூதியா மாத்தப் போறோம். அதுக்கு தான் இந்த ஒரு விபூதிய நீங்க பயன்படுத்த போறீங்க. அடுத்ததா ஒரே ஒரு துண்டு அதிமதுரம். இந்த அதிமதுரம் அப்படிங்கிறது எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு பொருள். நாட்டு மருந்து கடைகள்லயும், சூப்பர் மார்க்கெட்லயும் இந்த அதிமதுரம் ரொம்ப ஈஸியா கிடைச்சிடும். விலை ரொம்ப கம்மி தான். அதிமதுரத்துக்கு வசீகரத்தன்மை அதிகம் இருக்கு. அதிமதுரம் பக்கத்துல நீங்க எந்த ஒரு பொருள வைக்கிறீங்களோ, அது பன்மடங்கு பெருகுமாம். அந்த அளவுக்கு வசீகரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தாந்திரீக பொருள் அதிமதுரம். இப்ப இந்த 2 பொருட்களையும் எப்படி பயன்படுத்த போறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வீட்டோட பூஜை அறையில விளக்கெல்லாம் ஏத்தி வச்சுட்டு, சிவபெருமான் ஃபோட்டோவுக்கு முன்னாடி சின்னதா ஒரு கிண்ணத்திலயோ, இல்ல ஒரு மண் அகல் விளக்குலயோ நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த விபூதிய வச்சுக்கோங்க. பக்கத்திலேயே அதிமதுரம் இருக்குல்ல, ஒரே ஒரு துண்டு அதிமதுரம். அதையும் எடுத்து வச்சுக்கணும். சிவபெருமான் ஃபோட்டோவுக்கு முன்னாடி சின்னதா ஒரு தட்டு, இல்லன்னா வெற்றிலை, இல்ல ஏதாவது ஒரு இலை வச்சுக்கலாம். நீங்க தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய இந்த அதிமதுரத்த உங்களோட வலது உள்ளங்கையில நீங்க இறுக்கமா மூடிக்கணும். விபூதி அப்படியே இருக்கட்டும். அந்த சின்ன கிண்ணத்துல அகல் விளக்குல அப்படியே இருக்கட்டும். சிவபெருமான் ஃபோட்டோவுக்கு முன்னாடி வெற்றிலையோ, இல்ல ஒரு சின்னதா தட்ட வச்சுக்கோங்க. அந்த அதிமதுரத்த மட்டும் உங்க கையில உள்ளங்கை இறுக்கமா மூடிக்கிட்டு, ஒரு முறையும் ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கிண்ணத்துல நீங்க இது வச்சிருக்கீங்கல்ல விபூதி, அந்த ஒரு விபூதியையும் ஒரு துளியா எடுத்து, சிவபெருமான் ஃபோட்டோவுக்கு முன்னாடி வைத்திருக்கக்கூடிய அந்த வெற்றிலை மீது அப்படிலாம் தட்டு வச்சிருப்பீங்க. அது மீது வைக்கணும். ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிக்கிட்டே, ஒரு துளி விபூதியா எடுத்து, நீங்க ரொம்ப அதிகமா எடுக்கணும்னு அவசியம் இல்ல. இத நீங்க 108 முறை பண்ண போறீங்க. கையில உங்களோட வலது உள்ளங்கையில அதிமதுரம் இறுக்கமா பிடிச்சிருப்பீங்க. இறுக்கமா பிடிச்சுக்கிட்டே, ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிக்கிட்டே, கிண்ணத்துல இருக்கக்கூடிய அந்த விபூதிய எடுத்து சிவபெருமான் பாதத்துல வச்சு எடுக்க போறீங்க. இது மாதிரி 108 முறை சொல்லணும். 108 முறை முடிஞ்சதுக்கு பிறகு விபூதி மீதம் இருந்துச்சுன்னா பரவாயில்ல. அதையும் அந்த விபூதியில கலந்து விட்டுருங்க. 108 விபூதி வரைக்கும் அந்த விபூதி பத்தலனா, நீங்க புதுசா கொஞ்சம் விபூதி ஆட் பண்ணிக்கலாம். தப்பு கிடையாது. ஆனா, கண்டிப்பான முறையில வலது உள்ளங்கையில அந்த அதிமதுரத்த இறுக்கமா மூடிக்கிட்டு, உங்க கிண்ணத்துல கையில இருக்கக்கூடிய அந்த விபூதிய ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிக்கிட்டே சிவபெருமான் பாதத்துல வைக்கணும். இது மாதிரி 108 முறை பண்ணி முடிச்சதுக்கு பிறகு, நீங்க அன்றாட வேலை பார்க்கலாம். அந்த அதிமதுர கட்டையையும் அந்த விபூதிகிட்டயே வச்சுடுங்க. இரவு தூங்க போறதுக்கு முன்னாடியோ, இல்ல மறுநாள் திங்கட்கிழமையோ, நீங்க என்னைக்கு இந்த பரிகாரத்த பண்றீங்களோ அன்றைய தினம், அந்த அதிமதுர கட்டைய மட்டும் எடுத்து சிவபெருமானோட ஃபோட்டோ சிலைக்கு பின்னாடி நீங்க மறைச்சு வச்சுக்கலாம். அதை மத்தவங்க கண்ல பட்டாலும் ஒண்ணும் தப்பில்ல. கூடுமான அளவு அது தொலைஞ்சிராம பார்த்துக்கோங்க. அந்த விபூதி இருக்கு இல்லையா? அந்த விபூதிய மட்டும் சிறிய பொட்டலமாவோ, இல்ல ஒரு பாக்ஸ்லயோ போட்டு நீங்க ஸ்டோர் பண்ணிக்கணும். தினமும் அந்த விபூதிய நீங்க நெத்தில இட்டுக்கிட்டே வரணும். முக்கியமான விஷயம் வெளில போறீங்க. போகக்கூடிய காரியத்துல வெற்றி கிடைக்கணும். அதே மாரி உங்க முகத்த பார்த்தாலே ஒரு வசீகரத்தன்மை ஏற்படணும். ஏன்னா, அந்த அதிமதுரத்துக்கான முக்கியமான நோக்கமே அதுதான். அதே மாதிரி தொழில் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் கிடைக்கணும். உங்களோட சக போட்டியாளர்கள் மாதிரியே நீங்களும் வாழ்க்கையில தொழில்ல பெரிய முன்னேற்றத்த அடையணும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கும்ல. அந்த மாரி நேரங்கள்ல இந்த விபூதிய நெத்தில வச்சுக்கலாம். இந்த விபூதி தீரக்கூடிய நேரங்கள்ல நீங்க மறுபடியும் ஏதாவது பிரதோஷம் அன்னைக்கு இதே மாதிரி அதிமதுர கட்டைய கையில வச்சுக்கிட்டு, இப்ப நீங்க இந்த விபூதிய, அதாவது சாதாரணமா இருக்கக்கூடிய விபூதிய ஓம் நமச்சிவாய 108 முறை சொல்லி, மந்திரத்தை வைத்து மெருகேற்றி, ஒரு சக்தி வாய்ந்த விபூதியா எப்படி மாத்துனீங்களோ, அதே மாதிரி திரும்பவும் தயார் செய்து நீங்க பயன்படுத்திக்கலாம். ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, அம்பாள் அம்மனுக்கு நம்ம எப்படி குங்கும அர்ச்சனை பண்றோமோ, அதே மாரி சிவபெருமானுக்கு இந்த விபூதி அர்ச்சனை பண்றோம். அதுலேருந்து கிடைக்கக்கூடிய இந்த விபூதி அபாரமான சக்தி கொண்டது. சுத்தபத்தம் இல்லாம இத தொடர்றத தவிர்க்கிறது நல்லது. கூடுமான அளவுக்கு இந்த ஒரு மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த விபூதிய தயார் செய்து அது தினமும் பயன்படுத்துங்க. தொட்டதெல்லாம் வெற்றி. நினைத்த காரியம் அப்படியே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.